சார் இந்த நோஷன் ஏஐ யூஸ் பண்றதுனால நம்மளோட டெய்லி ஒர்க்ஸை வந்து 10x ஃபாஸ்டரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? 100% வந்து லைக் நம்மளுடைய ஒர்க்கை வந்து எஃபெக்டிவா மாற்றக்கூடியது தாங்க. எஃபெக்டிவா மாத்திரம் ஃபாஸ்ட் தாங்க. கண்டென்ட் ரைட் பண்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஆர்டிகல் எழுதணுமா, நோஷன் ஏஐ சூப்பரா பயன்படுங்க. சம்மரைசேஷன், ஒரு பெரிய கண்டென்ட்ல இருந்து ஒரு சம்மரைசேஷன் பண்ணணுமா, பண்ண முடியும். டாஸ்க் ஜெனரேஷன், நிறைய டொமைன்ஸ்ல இருக்கவங்க, அதுல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இந்த நோஷன் ஏஐ எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஜெனரலா வந்து டெவலப்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாக்குமெண்ட்ஸ் தான் ஜெனரேட் பண்ணணும். ஓகேவா, ஒரு ஹை லெவல் டிசைன் டாக்குமெண்டா இருக்கட்டும், அதாவது கோடிங் ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்டா இருக்கட்டும், கிரியேட் பண்ணணுமா, அதுக்கு வந்து நோஷன் ஏஐ பயன்படுத்துறாங்க. சார் இப்போ இந்த நோஷன் ஏஐ அப்படிங்கறதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன சார்? இதெல்லாம் இதுல ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ரிமைண்டர் ஆப், அப்படி இல்லைன்னா வந்து நோட் பேடு, இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா இப்போ நோஷன் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்டிவிட்டி ஆப் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஆப் மூலியமா நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும், ரியல் டைமா ஒரு பர்டிகுலர் டொமைன்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இதை எப்படி யூஸ் பண்றாங்க, நம்ம இதை எப்படி நம்ம டெய்லி ஒர்க் ஃப்ளோக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஆக்சுவலா வந்து இந்த நோஷன் ஏஐன்றது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு டூல் தான் நான் சொல்லணுங்க. ஏன்னா ப்ரொடக்டிவிட்டியில வந்து பயங்கர எஃபெக்டிவா இருக்குங்க. அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா வந்து நாங்க என்ன பண்ணோம்னா வந்து நிறைய சாஃப்ட்வேர்லாம் இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா தயாரிப்போம். எல்லாம் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேரா வந்துருச்சுங்க. உங்களோட கேள்விகள் நீங்க கேட்கலாம். பாட்காஸ்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்னோட தம்பி தீபக். தீபக் பாத்தீங்கன்னா 2019 பிசிஏ முடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் எக்ஸிகியூட்டிவா ஒரு நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா இப்போ ஐடி கம்பெனிக்கு மூவ் ஆகணும்னு நினைச்சு 7 வருஷம் நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஐடி கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆயிருக்காரு. வாங்க அவரோட ஸ்பீச் பார்க்கலாம். நான் வந்து சென்னையில இருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து நான் பிசிஏ முடிச்சிருக்கேன். 2019 பாஸ்ட் அவுட். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஐடிக்குள்ளே மூவ் ஆகலாம் அப்படின்ட்டு வெங்கடன் அவரை பார்த்தேன். இப்போ நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ப்ளேஸ் ஆகிட்டேன். என் வீட்லேயும் வந்து சந்தோஷம், நானும் சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நீங்களும் நிறைய பேர் நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியோட இருப்பீங்க. இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இல்லைனாலும் நான் ஐடியில் ஒர்க் பண்ணி ஐடிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நீங்க ஏதாச்சும் பயந்துட்டு இருந்தீங்கன்னா, நம்மளால ஐடி கம்பெனிக்குள்ள போக முடியும் அப்படின்னு பயந்துட்டு இருந்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம தம்பி தீபக். ஸோ அங்க பாட்காஸ்ட்குள்ள போகலாம். ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ரிமைண்டர் ஆப், அப்படி இல்லைன்னா வந்து நோட் பேடு, இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா இப்போ நோஷன் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்டிவிட்டி ஆப் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஆப் மூலியமா நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியும், ரியல் டைமா ஒரு பர்டிகுலர் டொமைன்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இதை எப்படி யூஸ் பண்றாங்க, நம்ம இதை எப்படி நம்ம டெய்லி ஒர்க் ஃப்ளோக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிற எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரையும் ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. ஆக்சுவலா வந்து இந்த நோஷன் ஏஐன்றது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு டூல் தான் நான் சொல்லணுங்க. ஏன்னா ப்ரொடக்டிவிட்டியில வந்து பயங்கர எஃபெக்டிவா இருக்குங்க. அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா வந்து நாங்க என்ன பண்ணோம்னா வந்து நிறைய சாஃப்ட்வேர்லாம் இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா தயாரிப்போம். எல்லாம் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேரா வந்துருச்சுங்க. உங்களோட கேள்விகள் நீங்க கேட்கலாம். ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் வந்து நோஷன் ஏஐனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு அது அப்படின்னா என்ன, இப்போ ஏன் அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொல்லிட்டீங்க ஒரு ரிமைண்டர். ஆமா, நான் ஒரு 10 மணிக்கு ஒரு மீட்டிங், 12 மணிக்கு ஒரு மீட்டிங் வேணா வந்து நோஷன் ஏஐல வந்து நாம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது ரிமைண்டர் கால் மாதிரி கொடுக்கும். அதை வந்து நீங்க வாட்ஸ்அப் உடைய இமெயில் கூட இன்டகிரேட்லாம் பண்ண முடியும். இதான் ஒரு பெரிய ஆட் ஆனா கொடுத்து வச்சிருக்கான். சரிங்களா, இது ரிமைண்டர் சொல்லியாச்சுங்க. டாஸ்க், நான் யாருக்கா ஒரு டாஸ்க் அலோகேட் பண்றேன்னா அந்த டாஸ்க் ஸ்டேட்டஸ் நம்ம ட்ராக் பண்ண முடியும். எவ்வளவுப்பா முடிச்சிருக்க, 50%, அவங்க 50% அப்டேட் பண்ணா எனக்கு தெரிஞ்சிடும். அதுலயே வந்து நோட்ஸ் மாதிரி அவங்க கொடுத்துக்கலாங்க. இது இல்லாம வந்து டாக்குமெண்டேஷனுங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு கம்பெனில இருக்கிற சின்ன சின்ன எல்லா வேலைகளையும் ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டூல் தான் வந்து நோஷன் ஏஐன்னு சொல்றாங்க. ஓகேவா, கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்த வேண்டிய ஒரு டூல் தாங்க. ஓகே சார். சார் இந்த நோஷன் ஏஐ யூஸ் பண்றதுனால நம்மளோட டெய்லி ஒர்க்ஸை வந்து 10x ஃபாஸ்டரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? 10xன்றது கொஞ்சம் அதிகமா தான் தெரியுதுங்க. பட் ஆனா 100% வந்து லைக் நம்மளுடைய ஒர்க்கை வந்து எஃபெக்டிவா மாற்றக்கூடியது தாங்க. எஃபெக்டிவா மாத்திரம் ஃபாஸ்ட் தாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டென்ட் ரைட் பண்றதுக்கு ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஆர்டிகல் எழுதணுமா, நோஷன் ஏஐ சூப்பரா பயன்படுங்க. சம்மரைசேஷன், ஒரு பெரிய கண்டென்ட்ல இருந்து ஒரு சம்மரைசேஷன் பண்ணணுமா, பண்ண முடியும். டாஸ்க் ஜெனரேஷன், டாஸ்க் எல்லாம் அலோகேட் பண்றது எல்லாமே பண்ணலாம். பிரெயின் ஸ்டார்மிங், மல்டிபிள் பீப்புளுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அதுல இருந்து ஒரு ஃபைனலைஸ் இன்ஃபர்மேஷன் தரணுமா,
இது எல்லாமே வந்து நோஷன் ஏஐ மூலமா பண்ண முடியுங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய டாஸ்க்கை வந்து 2ல இருந்து ஒரு 5 மடங்கு வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகுறது உண்மை. 10 மடங்கு கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா ப்ரமோஷன்ஸ்ல அப்படி பண்றாங்க, அதனால அவங்களுக்கு கிளாரிஃபை ஆகணும்ன்றதுக்காக கேட்டேன். இல்ல கண்டிப்பா பயங்கர யூஸ்ஃபுல். நான் பர்சனலா யூஸ் பண்றது. ஓகே சார். சார் இப்போ இந்த நோஷன் ஏஐ யூஸ் பண்ணி நீங்க என்னென்ன டாஸ்க் பண்ண முடியும்னு சொன்னீங்க. இதுல நான் என்னென்ன மாதிரி டாஸ்க்லாம் இதை வச்சு ஆட்டோமேட் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்? சரி, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தாங்க, கண்டென்ட் கிரியேஷன் எல்லாத்துக்குமே பயங்கரமாக யூஸாக இருக்குங்க. ஸோ நான் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துறேங்க, மீட்டிங் நோட்ஸுங்க. ஸோ நிறைய நம்ம மீட்டிங்கில் வந்து நிறைய பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அதோடைய சம்மரி வேணும்னா நோஷன் ஏஐல அந்த ஃபுல்லுத்தையும் கொடுத்தீங்கன்னா சம்மரியை கொடுத்துரும். ஓகேவா? பிளாக் ரைட்டிங் சரிங்களா, ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம வெப்சைட்டுக்கு, நம்ம வெப்சைட்டில் நம்ம இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிகல் எழுதணுமா, அந்த ஆர்டிகல் எல்லாத்துக்குமே இது பயன்படுதுங்க. டு டூ லிஸ்ட்டுங்க. பர்சனலாக நான் என்னெல்லாம் வேலை செய்யணும், என்னெல்லாம் முடிச்சிருக்குன்ற ஒரு லிஸ்ட் பண்ணி வைக்கணுமா, அது எல்லாமே நோஷன் ஏஐல பண்ணிக்கலாம். ஸ்டடி நோட்ஸுங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏதாவது நம்ம படிக்கணும் அப்படின்னாலுமே அந்த நோட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். டாஸ்க் அலோகேஷனுங்க, ஐடியா ஜென்ரேஷன். டாஸ்க் அலோகேஷனா எம்ப்ளாயிஸ் ஒரு மேனேஜர் எல்லாருக்கும் பண்றதா இருக்கட்டும், இதுல இப்ப கொடுத்துருக்கிற டேட்டால இருந்து ஒரு ஐடியாவை ஜென்ரேட் பண்ணி கொடு. ஏகப்பட்ட விஷயங்கள் நோஷன் ஏஐல பண்ண முடியும். ஓகே சார். இப்போ நீங்க சொன்னது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி யூஸ் ஆகும்ல சார். இப்போ பர்டிகுலர் டொமைன்ஸ், நிறைய டொமைன்ஸ்ல இருக்கவங்க, அதுல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் இந்த நோஷன் ஏஐ எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? சார் நான் ஐடிக்கு சொல்றேன் தம்பி. ஓகே. ஜென்ரலா வந்து டெவலப்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. டெவலப்பர்ஸ்க்கு டாக்குமெண்ட்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஹை லெவல் டிசைன் டாக்குமெண்டா இருக்கட்டும், அதாவது கோடிங் ஸ்டாண்டர்ட் டாக்குமெண்டா இருக்கட்டும், கிரியேட் பண்ணணுமா, அதுக்கு வந்து நோஷன் ஏஐ பயன்படுத்துறாங்க. மேனேஜர்ஸ் வந்து மீட்டிங் சம்மரியா இருக்கட்டும்ங்க, இது இல்லாம டாஸ்க் அலோகேஷன் இதுக்கு பயன்படுத்துறாங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, ஷார்ட்டா வந்து ரிவிஷன்லாம் பண்றதுக்கு பயன்படுதுங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அவங்களுக்கு ஆர்டிகல், ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் ஜென்ரேட் பண்றதுங்க. இந்த மாதிரி வந்து எல்லா ஃபீல்டுலயும் நோஷன் ஏஐ பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதான் உண்மை. ஓகே சார். சார் இப்போ இந்த நோஷன் ஏஐ அப்படிங்கறதோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன சார்? இதெல்லாம் இதுல ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. நான் இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதாங்க. பட் ஆனா ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் மட்டும் நான் சொல்றேங்க. முதல்ல சம்மரைசேஷன் வந்து இதோடைய பெரிய அட்வான்டேஜுங்க. பெரிய பெரிய கண்டென்ட் இருக்குன்னா வந்து அது சின்னது பண்ணி இதுதான்பா கிறிஸ்பான ஐடியா, அப்ஸ்ட்ராக்ட், ஓகே, அது சூப்பரா கொடுத்துரும் நோஷன் ஏஐங்க. அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து ரீரைட்டிங் அண்ட் இம்ப்ரூவ் ஆர்டிகல்ஸுங்க. சரி, ஒரு ஆர்டிகல் இருக்குன்னா அது ChatGPT போறோம்னு வச்சுக்கோங்க, அது ஏஐ ஜென்ரேட் பண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை திரும்ப ரீரைட் பண்ணி ஹியூமனைஸ் மாதிரி மாத்திரமா நம்மால் உள்ள வந்துடுறோம். ஒரு ஆர்டிகல் எடுத்து அதை ரீரைட் பண்ணி இன்னும் பெட்டரா வேணும், மொக்க இங்கிலீஷ் எழுதியிருக்கப்பா, சூப்பர் இங்கிலீஷ் வேணுமா, பண்ணி கொடுத்துரும். ஒரு கான்டெக்சுவல் ஆன்சர்ஸுங்க. நம்ம ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா எக்ஸாக்டா என்ன கிறிஸ்பா சொல்றா, ஏன்னா வளவளன்னு பேசிட்டு இருக்க, கிறிஸ்பான ஆன்சர் வேணுமா, கான்டெக்சுவல் ஆன்சர்ஸ் அது கொடுத்துருங்க. அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரேட் கண்டென்ட்டுங்க. ஸோ புதுசா இதுக்கு ஒரு டாபிக் கொடுத்து அதை பத்தி இஸ்ரேல் ஈரான் வார பத்தி ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க, அழகா வந்து பிளாக் கண்டென்ட் அதுவே ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இதோட பெரிய ஃபியூச்சர் டிரான்ஸ்லேஷன் இருக்குங்க, மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டுங்க. இங்கிலீஷ்ல இருக்கிற கண்டென்ட் தமிழா மாத்தி கூட ஏஐ பண்ணி கொடுத்துரும். இவ்வளவுமே வந்து நோஷன், நான் இப்போ வரைக்குமே ஒரு 30 விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஆமா. இந்த ஸ்பீச்சில், இந்த பாட்காஸ்ட்ல 30 டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஏஐ பண்ணுதுங்க. ஓகே சார். சரி சார், நம்ம இந்த நோஷன் ஏஐ நிறைய ஒர்க் பண்ணணும்னு பேசிட்டோம். பட் எல்லாத்துக்கும் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல சார், இதெல்லாம் பண்ண முடியாது, இதுல இந்த இடத்துல அது மிஸ் பண்ணுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் என்ன இருக்கு சார்? இது சரி, ஏஐக்கு இருக்கிறது லிமிடேஷனே ஒண்ணு தாங்க, 100% அக்யூரேட்டா அது கொடுக்காதுங்க. ஓகே, புரியுங்களா? ஓகேவா? அதோட பாத்தீங்கன்னா வந்து மனுஷனுக்கு இருக்கிற கிரியேட்டிவிட்டி அளவு கிரியேட்டிவிட்டி வருமானு கேட்டீங்கன்னா அதுவுமே ஒரு கொஸ்டின் தாங்க. அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு மிஸ்டேக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம், அவுடேட்டட் டேட்டாங்க. ஏன்றது என்னது, ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்து வெவ்வேறு இடத்துல கலெக்ட் பண்ணி தான் இது தருதுங்க. அது அவுடேட்டட் கண்டென்ட் வச்சு இது கொடுக்குறது அவுடேட்டட் கண்டென்ட்டா தான் இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூகள் இருக்க தவிர அதை தாண்டி இதோட அட்வான்டேஜ்ன்றது ரொம்ப பெருசுங்க தம்பி. அதனால அப்போ அந்த டிஸ்அட்வான்டேஜ் பெரிய விஷயமா தெரியாதுங்க. ஓகே சார். சரி சார், இப்போ இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட டெய்லி லைஃப்ல இதை கொண்டு வரணும், அவங்களோட கெரியர் க்ரோத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும்னா என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் சார்? சரி, ஆக்சுவலா வந்து நோஷன் ஏஐ வந்து நீங்க வந்து சின்ன சின்ன டூ டூ லிஸ்ட்டுக்கு நீங்க எல்லாம் வேலை செய்யணும், டூ டூ லிஸ்ட்டுங்க, டாஸ்க் அலோகேட் பண்றதுங்க, ஒரு கண்டென்ட்டை வந்து சம்மரைஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் உங்க லைஃப்ல கொண்டு வர பாருங்க இந்த ஏஐ. ஏன்னா இது வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை உண்மையாவே இம்ப்ரூவ் பண்றதை நம்மளால பார்க்க முடியுதுங்க. சரிங்களா? அதுவும் கலரிங்ஸுங்க, டாஸ்க் அலோகேட் பண்றது, எதுவும் ரிமைண்டர் வைக்கிறோம், அதாவது கலரிங்ஸ் டிஃப்ரெண்டாக காமிக்க முடியுங்க. அதோட இது வந்து சோஷியல் நெட்வொர்க்கோட இன்டெகிரேட் ஆகிறது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. நீங்க இமெயில உங்களுக்கு வந்துடும், வாட்ஸ்அப்ல வந்துருங்க, ரிமைண்டரா வரும்போது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்க.
இந்த மாதிரி ஏஐ எல்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க. கெரியர் கைடன்ஸ் வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். மற்றபடி வந்து நம்பிக்கையோட போராடுங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் மாட்டுங்க. வாழ்க தமிழ். நன்றி சார். இப்ப நம்ம பார்த்த பாட்காஸ்ட் ரிலேட்டடா நிறைய क्वेश्चंस கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க. வாங்க அதுக்கான ஆன்சர் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். நோஷன் ஏஐ யூஸ் பண்ணி நம்மளோட வேலையை 10x ஃபாஸ்டரா முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எஸ், கண்டிப்பா நம்மளால அந்த ஒர்க்கை ஃபாஸ்டா முடிக்க முடியும். ஆனா 10x ஃபாஸ்டர் அப்படிங்கிறது இங்க ஒரு கிமிக் தாங்க. நோஷன் ஏஐ என்னென்ன வேலைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நோட்ஸ் ரைட்டிங் பண்ண போறீங்க, இல்ல கண்டென்ட் கிரியேஷன் பண்ண போறீங்க, டாஸ்க்கை பிளான் பண்ண போறீங்க, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை சம்மரைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டாஸ்க்குக்கெல்லாம் நீங்க நோஷன் ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நோஷன் ஏஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு நோட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கும், இல்ல அசைன்மெண்ட்ஸை டிராஃப்டா கிரியேட் பண்றதுக்கும், இல்ல ஸ்டடி பிளான் கிரியேட் பண்றதுக்கும் இந்த நோஷன் ஏஐ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எந்த வகையில இந்த நோஷன் ஏஐ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஐடியில நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்டேஷன்ஸ் ரெடி பண்றதுக்கு, இல்ல மீட்டிங்கோட நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, இல்ல ப்ராஜெக்டை பிளான் பண்றதுக்கு கூட இந்த நோஷன் ஏஐ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்க ஏஐ யூஸ் பண்ணாம ஒரு ஒர்க்கை, அதாவது ஒரு ரிப்போர்ட்டை 1 ஹவர்ல ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா நோஷன் ஏஐ வச்சு 15 மினிட்ஸ்ல டிராஃப்ட் பிளஸ் எடிட்டே உங்களால பண்ணிட முடியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 70% ஆஃப் த டைம் உங்களுக்கு சேவ் ஆகுது. நோஷன் ஏஐ ஹியூமனோட ஒர்க்கை ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா இல்லைங்க. இது அந்த ஹியூமனோட ஒர்க்குக்கு அசிஸ்ட் பண்ணுமே தவிர ரீப்ளேஸ் பண்ணிடாது. இந்த மாதிரி ஏஐஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பெரிய மிஸ்டேக் பண்றோம் எல்லாரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி ஏஐஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம பண்ற மிகப்பெரிய மிஸ்டேக்கே அதை எடிட் பண்ணாம டைரக்டா காப்பி பேஸ்ட் பண்றது மட்டும் தாங்க. நோஷன் ஏஐ இல்ல ChatGPT இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நோஷன் ஏஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அதில் நோட்ஸ் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் ப்ராஜெக்டை ட்ராக் பண்றது, இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இதே ChatGPT அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஜெனரல் ஏஐ அசிஸ்டன்ட். இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எந்த கொஸ்டின் கேட்டாலும் அங்க இருந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி புதுசா ஒரு இன்ஃபர்மேஷனா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நோஷன் ஏஐ ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நோஷன் ஏஐ பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து ஃப்ரீயா கொடுக்கல. நீங்க லிமிடெட் வெர்ஷன்ஸை வந்து நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பெய்ட் வெர்ஷன்ஸ் தான் இருக்கு. 10x ப்ரொடக்டிவிட்டி ரியலா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 10x ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. நம்மளோட ஒர்க்கை இது 2 to 3x வரைக்கும் ஃபாஸ்டரா கொடுக்கும். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படிச்சு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.